கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அடியாளை நீர் மறைத்து நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் நிரப்பி ஆண்டவரே வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் உம்முடைய சத்தியத்தை விளங்கி கொள்ள, அவர்களுக்கு புரிந்து கொள்ள, நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் பயன்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த மன்னா அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொண்டு வாருங்கள். எதை கொண்டு வர வேண்டும், யாரிடம் கொண்டு வர வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். முதலாவது, சந்திரரோகியான மனுஷனை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17, 14 முதல் 18 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். சந்திரரோகின்னா என்ன அர்த்தம்னா, வலிப்பு வரும் இல்லையா, அந்த நோயை தான் சந்திரரோகின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சந்திரரோகியான மனுஷனை இயேசுவினிடத்தில் ஒரு தகப்பன் தாகத்தோடு கொண்டு வருகிறான். அப்பொழுது முதலாவது சீஷர்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கொண்டு போகிறான். சீஷர்களால் அவனை சுகப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார் சீஷர்களுக்கும், ஆனால் சீஷர்களால் அவனை சுகப்படுத்த முடியவில்லை. அப்புறம் அந்த மனுஷன் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். உடனே இயேசுவானவர் என்ன சொல்கிறார், இவர்கள் விசுவாசமற்ற சந்ததின்னு சொல்லி அவர்களை திட்டுகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் என்று ஆண்டவர் கோபமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாரை? சந்திரரோகியான மனுஷனை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கூறுகிறார். உடனே அவனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே இயேசு அவனிடத்தில் பிசாசு இருக்கிறது என்பதை அறிந்து அந்த பிசாசை அதட்டினார். அது அவனை விட்டு நீங்கிற்று. நீங்கின உடனே அவன் சுகமானான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இப்போ பிசாசினால் வருகிற இந்த வியாதியை இயேசுவானவர் என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களால் முடியலல்ல, நீங்கள் என்ன விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோம், ஆனால் நாம் சொல்லுவதையும் பிசாசு கேட்டு ஓடும். அடுத்தது, கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 37 வரைக்கும் ஆண்டவர் வந்து தீரு சீதோன் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலி என்ற இடத்துக்கு வர்றார். அப்போ அவர் கடலோரமாய் வந்தார். கலிலேயா கடலோரமாய் வருகிறார். வரும் பொழுது ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிட்டு ஊமையான, காது கேட்கலனாலே நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, ஊமையாயிருவாங்க. என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, ஒன்றுமே கேட்காது. அப்போ எப்படி பேச முடியும் அவங்களுக்கு? அதனால் ஊமையாயிருவாங்க. அப்படி ஊமையான ஒரு மனுஷன், செவிட்டு ஊமையான மனுஷன், அவன் பேசினாலும் கொன்னை வாயுடையவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துட்டு போகிறார். ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்? யோசேப்பின் மகன் அல்லவா, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்லாம் இருக்கிற இடத்துல
இவன் வந்த உடனே இவனை ஒன்றும் நம்ம சோப்படுத்த முடியாதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்தை விட்டே வெளியே கூட்டிகிட்டு போகிறார். வெளியே கூட்டிகிட்டு போய் உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். ஆண்டவர் என்ன செய்கிறார், திறக்கப்படுவாயாக என்று சொன்ன உடனே அவன் நாவின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது, அதன் காது மூடியிருந்த காதும் திறந்தது. அவன் நன்றாக பேசினான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பார்த்து 34வது வசனம், மார்க் 7:34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இந்த செய்தி எல்லா இடத்திற்கும் என்ன செய்து பிரசித்தமாயிற்று. அப்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தை மக்கள் மத்தியில் என்ன செய்தார். உடனே எல்லாரும் இயேசுவை குறித்து மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிலாம் அற்புதம் நடக்குதேன்னு சொல்லி அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் வேதபாரகர் பரிசேயர் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 3வது, உங்களிடத்தில் இருப்பதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நம்மிடத்தில் என்ன இருக்கோ அதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கணும். இது என்னது, ஒரு அற்புதம். இந்த அற்புதம் 4 சுவிசேஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14:14 21 வரைக்கும், மார்க் 6:32 44 வரைக்கும், லூக்கா 9:11 17 வரைக்கும், யோவான் 6:1 12 வரைக்கும் இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது மக்களிடையே அவ்வளவு பிரபலமாக மாறியது. இயேசுவானவர் வனாந்திரத்தில் போய் ஒரு மலையின் மேலே இருந்து ஜெபம் பண்ணலான்னு போகிறார். உடனே திரளான ஜனங்கள் அவர் இடத்துல வந்து விட்டார்கள். வந்த உடனே வந்தவர்களுக்கு இயேசுவானவர் உலகத்தின் காரியங்களை சொல்லாமல் பரம ராஜ்யத்தின் காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். நீ இப்படிலாம் நடந்தால் பரலோகத்துக்கு வரலான்றதை என்பதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு போதனை கொடுத்தார். அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மக்கள். அதுக்கப்புறம் சாயங்கால வேலை ஆயிற்று. உடனே சீஷர்கள் ஓடி இது வனாந்திரமாக இருக்கிறது, இங்கே ஒரு கடையும் இல்லை, அதனால் இந்த மக்களை சீக்கிரமாக அனுப்பிவிடுங்கள் என்று இயேசுவினிடத்தில் சீஷர்கள் மெதுவாக காது கடித்தாங்க. உடனே இயேசுவானவர் என்ன செய்கிறார், அவர்களை பார்த்து இவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, என்னடா நம்ம இப்படி சொன்னால் இயேசுவானவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ பேருக்கும் நம்ம வாங்கி 200 பணத்துக்கு மேலாகும், அது என்ன பண்ணுறது, அது நம்ம போய் வாங்கிட்டு வரணும், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க. அப்போது தான் இயேசுவானவர் சொல்கிறார். மார்க் 6:32 44 வரைக்கும். இப்போ எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்தபோது ஒரு சிறு பையன் கையில் 2 மீனும் 5 அப்பமும், அவங்க வார்கோதுமை அப்பமும் அவங்க அம்மா கொடுத்து விட்ருக்கா, அவனுக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு. அதை என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பையன் மனதார கொடுக்குறான். சின்ன பிள்ளைகள் பொதுவாக கொடுக்காது சாப்பிட்றத. ஆனால் அந்த பையன் என்ன செய்கிறான், மனசார கொடுக்குறான். தன்னையே என்ன செய்கிறான், அர்ப்பணித்து கொடுக்குறான். இயேசுவின் இடத்துல அந்த சீஷன் அந்திரேயா இடத்துல கொடுக்குறான். அந்திரேயா அதை என்ன செய்கிறான், இயேசுவின் கையில் கொடுக்குறார். அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு, அவர்களையெல்லாம் பந்தி இருக்க வைங்க. இது யோவான் 6ஆம் அதிகாரம். இங்கே பார்த்திங்கன்னா யோவானில் இருக்குது, ஒரு சிறு பையன் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனால் அவைகள் இத்தனை கூட்டங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், ஜனங்களே உட்கார வையுங்கள். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாக இருந்தது.
பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். அந்த அப்பங்களை இயேசுவானவர் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அப்படி அந்த சின்ன பையன் தன் கையில் இருக்கிறதை என்ன செய்கிறான்? கொடுக்குறான். ஆண்டவர் கேட்குறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவின் கையில் அதை கொடுக்கிறார்கள். கொடுக்கும்போது கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? வாங்கி அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து சோஸ்திரம் செலுத்துகிறார். இந்த அப்பங்களை ஆசீர்வதின்னு சொல்லி சோஸ்திரம் செலுத்துகிறார். செலுத்தின உடனே அப்பங்கள் எல்லாம் மிகுதியாக பெருக்கெடுத்துகிறது. அதை அவங்க சீஷர்களுக்கு கொடுக்குறாங்க. சீஷர்கள் கையில் கொடுத்து எல்லா சீஷர்களும் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பரிமாறுறாங்க. எத்தனை அப்பம் வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டார்கள். நிவேதம் சொல்கிறது பாருங்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? நன்றாக திருப்தியாக சாப்பிட்ட பின்பு மீதியான துணிக்கைகளை சேர்க்கும்படி சொல்கிறார். அது 12 கூடை நிறைய இருந்தப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அதை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் அவருடைய கரத்தில் அந்த சிறு பையன் அவனுக்குன்னு வைத்திருந்த ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். தனக்குன்னு வைத்திருந்ததை என்ன செய்தான்? சீஷர் கையில் கொடுத்து இயேசுவின் இடத்துல கொடுக்க சொல்கிறான். அப்போ இயேசுவின் கையில் போன என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்க. விளவருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட அப்பம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாங்க. சின்ன பையன் கொடுத்தான். அதை வாங்கி வச்சு அவங்க சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இதை என்ன செய்கிறார்? சோஸ்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து சீஷர்கள் இடத்தில் கொடுக்குறார். அது நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். 12 கூடை நிறைய கிடைக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை செய்கிறார். அடுத்தாப்புல நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எப்படி மகிமைப்படுத்துகிறாங்க? மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அவரை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்கிறார். அதுக்கு காரணமாக இருந்தது யார்? இந்த சின்ன பையன். சின்ன பையன் கையில் அவங்க அம்மா கொடுத்து விட்ட அந்த சாப்பாடு தான். அதை அவன் மனப்பூர்வமாய் கொடுத்தான். அதனால் நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தியாய் சாப்பிடும்படியாக அதை பெருக செய்து நிறைவான ஆசீர்வாதம் மீதி எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதனால் அவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது இந்த 5 அப்பத்தையும் இதை கொண்டு போய் எங்கே கொடுக்கன்னு நினைக்காம அதை கொடுத்ததுனால கர்த்தர் அதை என்ன செய்தார்? பெருக பண்ணி ஆசீர்வதித்தார். அதுபோல் நம்மையும் ஆண்டவர் நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களையும் அவர் பெருக பண்ணுவார். நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தால் அது வேதனை தருகிற ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும். அதனோடே அவர் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு கஷ்டங்களை கொடுக்கவே மாட்டார், வேதனையை கூட்டார். இந்த மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அர்ப்பணித்து நம்மிடத்தில் உள்ளதை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் கேட்க, உன்னிடத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வான்று. அடுத்தது குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் கண் பார்வை அடைந்தான். இது எதில் இருக்குதுன்னு சொன்னால் மார்க் 10 அதிகாரம் 46 52
லூக்கா 18:35-43 வரைக்கும் உள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரிகோ வீதியின் வழியாக செல்லும்போது ஒரு குருடன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு கூட்டம் வர்ற மாதிரி அவர் காது நல்லா கேட்கும் செவிடர்களுக்கு, அந்த குருடர்களுக்கு. உடனே அவன் என்ன சொல்கிறான், அதை பார்த்துட்டு யார் வரான்னு கேட்குறான். அப்போ இயேசுவானவர் வருகிறார் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறான், சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். உடனே சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவனை அதட்டுறாங்க. ஏப்பா கத்தாத, அமைதியார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவன் இன்னும் அதிகமாய் கத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் அவனை அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நின்றுட்டார். அவன் சத்தம் ரொம்ப ஓங்கி கத்துன உடனே ஆண்டவர் நடந்து போனவர் நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். அப்போ சீஷர்கள் போய் அவனையை திடன்கொள் போதகர் அழைக்கிறாருன்னு சொன்னோடனே அவன் உடனே என்ன செய்கிறான், தன் மேலே இந்த குருடர்களுக்கு மேலே ஒரு போர்வை கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த குருடர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற போர்வை. அந்த போர்வையை என்ன செய்வான், தூக்கி போட்டுருவான். விசுவாசம் அவனுக்குள்ளே அப்படி இருந்துச்சு. இன்னும் இயேசுவான்கிட்ட போயிட்டோம்னா அவர் கண் பார்வையை கொடுத்துருவார், இது தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவின் இடத்துல வரான். உடனே இயேசுவான்னு கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்கிறான். சொன்ன உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று மார்க்கில் சொல்கிறார். சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். லூக்கா 18:42 அதே வார்த்தையை தான் சொல்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சென்றான். அவர் நடந்தானே போய்கிட்டு இருக்கார், அந்த வழியாக என்ன செய்கிறான், அவனும் சேர்ந்து கொண்டான். இன்னொரு இடத்துல 2 குருடர்கள் இருக்காங்க. அதுவும் இந்த எரிகோ வீதியில் தான். மத்தேயு 20:29-34 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் இடத்துல அவங்களை அழைச்சிட்டு வந்த உடனே இயேசுவானவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறாரு. அப்போ அவங்க என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போது அவர்கள் கண்களை தொட்டார். மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார். அப்போ 2 குருடர்கள் மீதும் கர்த்தர் மனதுருகினார், அவர்களை அழைத்தார், தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார், அவர்களுக்கு கண் பார்வையை கொடுக்கிறார். அதுபோல் நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக கட்டப்பட்டிருந்த அவைகளே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இது எதில் இருக்குதுன்னு சொன்னால் மத்தேயு 21:2 மத்தேயு 21:2 அந்த சீஷர்களை அனுப்புகிறார் ஆண்டவர். இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது உன்னிடத்தில் கேட்டால் நீ என்ன சொல்லணும், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இது சகரியாவில் பார்த்திங்கன்னா, சகரியா 9:8 சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் அப்போவே சொல்லியாச்சு. அது நிறைவேறத்தக்கதாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு கழுதையின் மேலே ஏறி பவனி வருகிறார். அவர் கழுதையின் மேலே, கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருக்குது, 2 தெருவுக்கு நடுவில் அப்படி நிற்குது, அப்படியே வழி தெரியாமல் அப்படி திக்கு தடுமாறி இருக்குது. அதை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ கட்டுண்ட அந்த கழுதையை அவிழ்த்து விடும்படி ஆண்டவர் சொல்கிறார். நாம் கட்டப்பட்ட நிலையில் எங்கே போக, என்ன செய்ய, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவா சாத்தானுக்கு பிரியமாக இருக்கவான்னு தெரியாமல் திகைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், இயேசுவினுடைய வரும்பொழுது அவரை சுமக்கிற கழுதையாக நம்ம மாறும்போது அந்த கழுதையை எப்படி வரவேற்கிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம நாட்டிலேருந்து யாராவது வெளியே தலைவர்கள்
மோடி தான் போகிறாருன்னு வச்சுக்கிடுங்க வெளிநாட்டுக்கு. அங்கே எப்படி வரவேற்பாங்க? சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ மரியாதை அவர்களுக்கு. அதே மாதிரி இயேசுவானவர் அந்த கழுதையின் மேலே வரும்பொழுது கழுதைக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க? துணிகளை விரிக்கிறார்கள். அது எதை குறிக்கிறது? அந்த கௌரவத்தை, அவர் ராஜா அப்படின்ற ஒரு கௌரவத்தை கொடுக்கிறது. அப்படி ஆண்டவர் அந்த இது மேலே ஏறி வரும்போது அந்த பெருமை எதுக்கு போகுது? கழுதைக்கு போகுது. கழுதை உடனே அதை தனக்கு பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் இயேசுவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த பெருமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு கனமும் மரியாதையும் கிடைக்கும் பொழுது உடனே நம்ம அதை ரொம்ப பெருமையாக என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவருக்கு என்ன பாட்டு பாடுறாங்க? ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி பாடல்கள் பாடி அவர் போகிறாரு. இந்த கழுதையும் என்ன செய்யுது? அப்படியே போகிறதாக நம்ம மத்தேயுவில் வாசிக்கிறோம். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கிறார். இவர் யார்? இவர் யார் என்று எல்லாரும் விசாரிக்கிறாங்க. என்ன இப்படி போகிறாரு? இவரை இப்படி எல்லோரும் சத்தமாக பாட்டெலாம் பாடுறாங்களேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அப்போ ஆண்டவர் கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதையை என்னிடத்தில் கொண்டு வரணும். இப்போ 5 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். எதெல்லாம் சொன்னால், முதலாவது சந்திரரோகியாக்கிய அந்த மனுஷனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவனுக்குள் இருக்கிற அந்த பிசாசை அதட்டி விரட்டினார். அதன் பின் அவன் சுகமானான். அடுத்தாப்பில் கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த கொன்னைவாயுடையவனையும் செவிடனும் இயேசுவினிடத்தில் வரும்போது அவர்களுக்கு பேசலாம் முடியாது, காதும் கேட்காது. உடனே ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார்? அந்த காதில் உமிழ்ந்து எப்பத்தான்னு சொல்கிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. அப்படி ஆண்டவர் அவனுடைய காதுகளை திறந்தார். வாயில் கை வச்சிருந்தார். அதனால் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவன் நன்றாக பேசினான். 3வது, உங்களிடத்தில் இருப்பதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். அப்போ அவங்களிடத்து இருந்தது என்னது? 5 அப்பமும் வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும். இது ஒரு சிறு பையனுக்கு அவங்க அம்மா கொடுத்த உணவு. அந்த சிறு பையனிடத்திலிருந்து அந்திரேயா வாங்கி இயேசுவின் இடத்தில் கொடுக்குறான். இயேசு அதை ஆசீர்வதித்து அது சோஸ்திரம் பண்ணி சீஷர்கள் கையில் கொடுக்குறார். அப்போது அந்த அப்பமெல்லாம் என்ன செய்தான்? பெருகுது. அப்படியே உட்கார்ந்துருக்கிறவங்க புல் தரையில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அதை பரிமாறுகிறார்கள். அன்லிமிட்டெட் ஃபுட், எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். அப்படி அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பிறகு மீதியானதை 12 கூடைகள் நிறையாக சேர்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்மளும் ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறத மனப்பூர்வமாய் அப்படியே அந்த சின்ன பையன் கொடுத்தது போல் தாங்கிட்டே உங்களிடத்தில் இருக்கிறதே எனக்கு தாருங்கன்னு சொன்னார். அப்படியே கொடுத்துட்டான். உடனே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து சீஷர்களிடத்தில் கொடுத்து அதை பரிமாறும்படி சொல்லுகிறார். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இது 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் குருடனை கொண்டு வராங்க. குருடனை கூட்டிகிட்டு வரும்போது அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். குருடன் கத்ரா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு ஆண்டவர் அந்த இடத்துல நின்று அவனை என்னிடத்தில் கூட்டிகிட்டு வாருங்க. அப்போ அந்த குருடன் தன் கையில் இருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல வந்தான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இனி இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்படியே அவன் கண் பார்வையடைந்து ஆண்டவர் போகிற வழியிலேயே அவர் பின்னாலே போயிட்டான். இன்னும் 2 குருடர்கள் அங்கே எருசலேம் அந்த எரிகோ வீதியில் தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு கத்துறாங்க. உடனே அவர்களையும் இயேசுவின் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது இயேசு என்ன செய்கிறார்? அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். அவர்களும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் ரட்சிக்கும் போது நம்ம அவர் பின்னால் போகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக அவைகளை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு சொல்கிறார். கழுதையை இரு சந்தி சேர்கிற இடத்துல
ஒரு கழுதையும் குட்டியையும் கட்டி வச்சுருப்பாங்க. அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். அப்படி ஆண்டவர் கட்டவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய கழுதையாக இருக்கும் பொழுது அந்த கழுதையின் மீது ஆண்டவர் ஏறும்போது அந்த கழுதைக்கு மரியாதை கிடைக்கிறது. எப்படி போர்வை தங்களுடைய துணிகளை தெருக்களில் விரித்து இயேசுவை அந்த கழுதையின் மீது ஏற்றி ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தவரை ராஜாவாக எருசலேம் வீதிகளில் அழைத்து கொண்டு எருசலேம் ஜெபாலயத்திற்கு கொண்டு போகிறார். அப்படி அவர் கட்டவிழ்க்கும் ஒரு தேவனாக ஆண்டவரை நமக்கும் மரியாதை கொடுத்து கனம் கொடுக்கிற தேவனாக நாம் அவரை சுமந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் கனமும் அவருக்கே நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்பதை நாங்கள் 5 திருஷ்டாந்தங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். அப்பா, நீர் எங்களை வழி நடத்தும். எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் கொடுக்கும் பொழுது நீர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் கட்டவிழ்த்து எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு இதெல்லாம் லேசான காரியம் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்தி உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சுகவீனமாய் இருக்கிறவர்களையெல்லாம் நீர் பலப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தியறலும் சுவாமி. உம்மிடத்தில் அவர்களை அப்படியே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர்தாமே அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்தரலும். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். கிராஸ் டிவியை மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் கொண்டு வாருங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you all.